பதிவானவர். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். பரிமள தைலம் அவருடைய நாமம். அந்த நாமத்தின் மூலமாக அவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் இப்பொழுது எங்கள் மத்தியில் அந்த அநாதி சிநேகத்தினால் அவர் அன்பு வைத்து இன்னும் அநேகரை சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் பாவிகளை ரட்சிக்க வந்த கர்த்தர் இப்பொழுதும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துவோமாக. இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு பாஸ்டர் ஆண்டன் ராசன் நாயமர்களை அன்போடு ஒரு மனதோடு வரவழைப்போமாக. கலையத்திலிருந்து அவர்கள் வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord, Dolly sister. Praise the Lord, நேயர்களே. ஆமென். வேறங்க பாஸ்டர் வந்து உங்களோட செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆவலோடு காத்து நிற்கிறோம் கேட்பதற்கு. ஆமென். நாங்கள் இன்றைக்கு இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதிகாலையில் உம்மை தேடுகிறவன் கண்டடைவான். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை அதிகாலையில தேடி கண்டுகொள்ள, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, உம்முடைய வசனத்தின்படி வாழ, பரிசுத்தமாக வாழ, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வாழ நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் இடைப்படும். உணர்வுள்ள இருதயத்தை கொடும், கேட்கிற காதுகளை கொடும், மூடப்பட்ட கண்கள் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவரோடும் இடைப்படும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. நாங்கள் அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். பாருங்கள், என்னுடைய தேவன் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த நாடுகளுக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன். அவர் முகத்தை தேடும் பொழுது நாங்கள் பரிசுத்தமாக அவரிடத்துல வந்து அவருடைய முகத்தை தேடும் பொழுது எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மெய்யான தேவனை இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நாங்கள் தேடி அவரில் பரிசுத்தமாக அவருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய முகத்தை தேடும் பொழுது எங்களை அவர் ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. தேவைகளை சந்திக்காமல் அவரால் இருக்கவே முடியாது. அவருடைய வசனத்தின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது, ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த தேவன், வார்த்தையான தேவன் மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டினான். பாருங்கள், இந்த உலகத்துல தாய் தகப்பன் கூட கைவிட்டு விடலாம், ஆனால் எங்களுடைய கர்த்தர் எங்களை ஒரு பொழுதும் கைவிடாத எங்களை சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியான ஒரு இரக்கம் உள்ளவர். பாருங்க, நாங்கள் தேவனுடைய சாயலாக ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட எங்களை அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், மதங்களில வாழுகிறவர்கள் அதை அறிய முடியாமல் இருக்கிறார்கள். இதற்காகத்தான் இந்த சுவிசேஷம் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும்.
இந்த உலகத்தில் ஆதாமபானின் சந்ததியாகிய இந்த மனுக்குலம் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள். இந்த தேசத்தில நாங்கள் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றுதான் அன்புள்ள தேவனாக இரக்கத்தை காண்பிக்கும்படியாக இரக்கத்தின் கட்டளையை தந்து அந்த மெய்யான தேவனை நீங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த மெய்யான தேவனை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது, பல்கி பெருகுங்கள் என்ற கட்டளையை தந்தார். அன்பின் கட்டளை, எங்களுடைய தேவனின் கட்டளை. பாருங்கள், இந்த கடைசி காலத்துல மனிதர்கள் தற்பிரியர், பணப்பிரியர், இப்படியாக கடைசி காலங்களில இந்த நாடுகளுக்கு எதிராக யுத்தங்கள், நோய்கள் இப்படியெல்லாம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேவனை நாங்கள் அவருடைய அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாது. துன்பம் வரும், துயரம் வரும், நாசமோசம் வரும், பட்டயம் வந்தாலும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியமாக எங்களோடு இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் எங்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், தகப்பன் தாய் கைவிட்டாலும் அவர் எங்களை எருசலேமில தேற்றுவார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுப்பீர்கள். எங்களை எருசலேமிலே, இந்த உலகத்தில மிகப்பெரிய அன்பு ஒரு தாயினுடைய அன்பு. தாய் எப்பொழுதும் மகளை நேசிக்கிறவர்களாக தாய் இருக்கிறார். அந்த தாயிடம் பார்க்க மேலான அன்புதான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அந்த ஒன்றான மெய்த்தேவனை இயேசுவை நீங்கள் தான் சிநேகிக்க வேண்டும். அவர் எங்களை சிநேகித்து விட்டார், அன்பு கொண்டு விட்டார். நாங்கள் அவரை தேடும் பொழுது, ஒரு வேதாகமத்தை எடுத்து அவரை அறியும் பொழுது அறிய அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அந்த வார்த்தையான தேவன், வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது. யோவான் 1:1 திரும்பமாக ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தான் தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாக இயேசுவாக வந்து வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த 3.5 வருட வாழ்க்கையில இயேசு பெர்ஃபெக்டாக 100% வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். நாங்களும் 100% இயேசுவின் வார்த்தையில வாழும் பொழுது நாங்கள் இயேசுவாக மாறிவிடுகிறோம். இப்பொழுது இயேசுவாக மாறிக்கொண்டிருக்கிறோம். 100% வரும் பொழுது பாருங்கள், அவர் சொல்லி இருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். இப்படியான ஒரு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், எங்களை கைவிடாத தேவன். பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி சென்ற பொழுது மிருக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர் பாதுகாத்து கொண்டு அந்த வனாந்திர வழியாக நடத்தி கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். அதே போலதான் இன்றைக்கு நாங்கள் அந்த பரம கானான் தேசத்துக்கு அவர் எங்களை அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நிஜமான பரிசுத்த ஸ்தலத்துல அவர் பிரவேசித்திருக்கிறார். எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், இந்த உலக மனிதருடைய அத்தனை பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையில சுமந்து அவருடைய இரத்தத்தோடு பரலோகத்துல எங்களுடைய தேவனுடைய வலது பார்சத்துல இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும், அவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் 1 யோவான் 1:1 இயேசு கிறிஸ்து சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய பாவத்தால் கழுவப்பட்டு தேவன் இப்பொழுது எங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய பாவம், சாபம், அக்கிரமம் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து விட்டார். என்னை நீதிமானாக பார்க்கிறார். நான் பாவி அல்ல. நீங்கள் இப்படித்தான் நீங்கள் இயேசு இடத்துல வரும் பொழுது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று வாழ வேண்டும். அவருடைய ஒரே ஆவி, எங்களுடைய ஒன்றான மெய்த்தவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி,
அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாவத்தை குறித்து, பாவம் பொல்லாதது நரகத்துக்கு இழுத்து செல்லும். பாவத்தை குறித்து நீதி, நியாய தீர்ப்பு இயேசுவுக்கு முன்னாடிதான் நாங்கள் எல்லாரும் நிற்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பில பாவிக்கப்படுகிற லோ புக் பைபிள், அந்த பைபிளை படி நாங்கள் நடக்கும் பொழுது, அன்பில் நடக்கும் பொழுது, அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது, எங்களை வலது பக்கத்துல பரலோக ராஜ்யத்துல இடது பக்கத்துல நரகம், பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் இடது பக்கமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த நரகத்தை தேவன் மனிதர்களுக்காக அவர் உருவாக்கவில்லை. விழுந்தவர் ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்தவன தூதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு இன்றைக்கு அந்த தூதர்கள் தான் இந்த வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், பச்சார ஆவிகள், வேசித்திர ஆவிகள், கொலைவரி ஆவிகள் மனிதர்களுக்குள்ள செயற்பட்டு மனிதர்கள் அந்த ஆவிகளினால பிடிக்கப்பட்டு இன்றைக்கு நரகத்தை, அந்த பிசாசுகள் நரகத்துக்கு இழுத்து செல்கிற பிசாசுகளாக இருக்கின்றன. இந்த ஆவிகளிலிருந்து விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் தேவையாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. உங்களுடைய குடி பழக்கத்தில இருந்து, பாவ பழக்கத்தில இருந்து, அடிமைத்தனத்தில இருந்து, தவறான காரியங்கள்ல இருந்து, இந்த மாம்சத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். மாம்சத்தின் நிச்சய, கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 பிசாசிடத்துல இருந்து உலகத்தின் அதிபதியான சாத்தானிடத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்தம் அந்த திறவுகோல் பிசாசிடத்துல போனது. அவன் இந்த உலகத்தின் அதிபதியாக இன்றைக்கு அனைத்து யுத்தங்களுக்கும் தீமைகளுக்கும் காரணமாக அந்த பிசாசு செயற்படுகிறான். இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை மீண்டுமாக சிலுவையில மரணம் வந்தது, மனுக்குலத்துக்கு மரணம் வந்தது பிசாசினால. பாருங்கள், ஆதாம் ஏவாளுடைய பிள்ளை காயின் ஆபேலை கொல்லுகிறான். முதற்கொலையே அந்த அடிமைத்தனத்தின் பிசாசு. திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, அநியாயம் செய்வது, பொய் பேசுவது, இதெல்லாம் பிசாசிடத்துல இருந்து வந்தது. நாங்களும் அறியாத காலத்துல பிறக்கும் பொழுது பாவத்துல பிறக்கிறோம். அறியாத காலத்துல இப்படி வாழ்ந்தோம். ஆனாலும் அவருடைய ஆவியினால நிரப்பி எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து இன்றைக்கு பரிசுத்தமாக வாழ உதவி செய்கிறார். அவருடைய ஆவியினாலதான் நாங்கள் பரிசுத்தமாக முடியும். அவருடைய வார்த்தை சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வார்த்தை தான் பரிசுத்தமாக்குறது. அவர் கேரி மீன்களுக்கு, சிற மீன்களுக்கு மத்தியில வாசம் செய்கிறார். அவர் பரிசுத்தர் என்று தேவனுடைய தூதர்கள் போற்றி கொண்டிருக்கிறார்கள். 24 மணி நேரமும் போற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக நாங்களும் இந்த உலகத்தில இருந்து போற்றும் பொழுது, துதிக்கும் பொழுது அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். தூதர்களோடு நாங்களும் துதிக்கும் பொழுது அவர் இந்த துதியில வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எங்களை படைத்ததே துதிப்பதற்காகத்தான். எங்களை படைத்தவர் மனுக்குலம் அந்த மெய்யான தேவனை துதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். யோவான் 3:30 சொல்லுகிறது, இயேசு உயரவர், நாங்கள் சிறுகவும். அவர் இயேசுவைத்தான் நாங்கள் உயர்த்த வேண்டும். அவர் உயர நாங்கள் தாழ்மைப்பட அவர் எங்களை ஏற்ற நேரத்தில் எங்களை உயர்த்துகிற எங்களுடைய ஒரு அறிவு, அவருடைய ஞானம், புத்தி, அறிவு, வார்த்தைகளை தந்து எங்களை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், அவரை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறியாமல் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. பல மதங்களில் வாழ்கிறவர்கள் தவறான எண்ணங்களோடு வாழ்கிறார்கள். பாருங்கள், முஸ்லிம் மக்கள் இயேசுவை ப்ராஃபிட்டாக பார்க்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் அறியாமையினால அப்படியான அவர்களுடைய மதங்களுக்கூடாக பரப்பப்பட்டிருக்கிறது. அறியாமல் வாழ்கிறார்கள். பல மதங்களில் இன்னைக்கு இந்து மதங்கள், இப்படியான பல மதங்களில் எங்களுடைய மதம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல தோன்றிய மதம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்துல எகிப்துல இருந்த மதம் தான் அந்த
விக்கிர ஆராதனை மதமாக இருந்தது. அது ஆதிகால மதம்தான். ஆனால் அது தவறான பிசாசுகளுடைய ஆவிகளுக்கு பின்னால செயற்படுகிற மதமாக இருக்கிறது. பாருங்கள், எல்லா மதங்களும் இப்படியாக தவறான ஆவிகள், மாம்சத்துல செயற்படுகிற ஆவிகளாக இந்த ஆவிகள் செயற்படுகிறது. எங்களுடைய ஆவி, எங்களுடைய பரிசுத்த ஆவி உள்ளான மனுஷனில செயற்படுகிறது. உள்ளான மனுஷனில எங்களுடைய ஆவியோடு பரிசுத்த ஆவி இணைந்து ஆத்துமாவும் இணைகிறது. இந்த ஆவியும் ஆத்துமாவும் எங்களுடைய தேவனுடையதாக இருக்கிறது. மரிக்கும் பொழுது இந்த ஆவியும் ஆத்மாவும் எங்களுடைய தந்த தேவனிடத்துல போகிறது, சரீரம் மண்ணுக்கு போகிறது. இயேசு மீண்டுமாக வரும் பொழுது வந்து எங்களுக்கு புதிய சரீரத்தை தந்து, ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் மீண்டுமாக வந்து எங்களுக்கு புதிய சரீரத்தை தந்து, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள், நித்திரை அடைந்தவர்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள் இப்படியாக உயிர் தெழுந்து அவரோட கூட நாங்கள் நித்தியமாக வாழ முடியும். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:13 வசனத்துல பார்க்கும்போது இருந்தால் நாங்கள் அவரோடு அவர் வரும் பொழுது கால சத்தத்தோடு ஒரு கணப்பொழுதில இமைப்பொழுதில எங்களை உயிர்த்தட வைத்து அவரோடு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாக வாழுவோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15 மரணமே உன் கூரங்கி. பாருங்கள், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக மரணம் வந்தது. அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மரணமே உன் கூரங்கி, பாதாளமே உன் ஜெயம். அங்கே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்வு வெற்றி சிறந்த வாழ்வாக, உயிர்த்தெழுந்த வாழ்வாக, அவரோடு வாழ்கிற வாழ்வு. மதங்களில நீங்க வாழ்வீர்களாக இருந்தால் இந்த இம்மைக்கு பின்பு மறுமையில அந்த தேவனோடு, அந்த எங்களை படைத்த ஒன்றாட மெய்த்தேவனோடு வாழுகிற வாழ்வு, இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வை நீங்க இழந்து விடுவீர்கள். இதற்காக இந்த உலகத்தில் உள்ள 5 கண்டங்களில் உள்ள மக்களுக்கும் இயேசு வேண்டும், இரட்சகராகிய இயேசு வேண்டும். அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் இந்த ஒன்றான மெய்த்தவனோட வலது பார்சத்துல வீட்டிருக்கிறார். நீங்கள் மனிதர்களுடைய பேச்சுக்களை நம்பி ஏமான்று போகக்கூடாது. பாருங்கள், வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, இந்த மெய்யான தேவனைத்தான் நம்ப வேண்டும். இன்றைக்கு பல மனிதர்கள், மதங்களில் வாழ்கிறவர்கள் தங்களுடைய மதங்களை பெரிய மதங்களாக கருதி அந்த சுவாசத்தை தந்த மெய்யான தேவனை மறந்து வாழ்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருப்பதும் நிர்மூலமாகாம இருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய சுவாசம். எங்களுடைய மனிதனை மண்ணிலிருந்து படைத்து ஜீவ சுவாசத்தை ஊதி எங்களை வாழ வைக்கிறார். பாருங்கள், மதங்களில் சொல்லுவார்கள், காற்றடிக்கப்பட்ட பையடா, இது சுவாச பையில காற்று அடிக்கப்பட்டிருக்கிற அந்த காற்றை ஊதின அடித்தவர் தான் எங்களுடைய மெய்த்தேவன். எந்த மத புத்தகங்களிலேயும் அந்த தங்கள் மத புத்தகங்களிலேயோ அவர்களுடைய யாரு காற்றடித்தால் என்றால் அவர்களுக்கு தெரியாது. வேதாகமத்துல தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. அவர் எப்படி ஒரு மண்ணில இருந்து ஒரு பாத்திரம் செய்வது போல அவர் மனிதன் என்ற பாத்திரத்தை உருவாக்கி நரம்புகள், இரத்தம் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை தந்து எங்களை ஜீவ ஆத்துமாவா மாற்றி வாழ வைத்திருக்கிறார். எங்களுடைய ஆவி ஆத்துமா பாவத்தின் பின்பாக அவர் படைக்கும் பொழுது நித்தியமாக வாழுகிற படைத்தார். எப்பொழுதும் சதாகாலம் வாழுகிற வாழ்வு ஆதாம் வாழ் செய்த பாவத்தின் விளைவாக பாருங்கள், இந்த சரீரம் எங்களுடைய இந்த இச்சை உள்ள சரீரமாக வந்தது. ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் பின்பாகத்தான் இந்த சரீரம், கண்களின் இச்சை வந்தது, மாம்சத்தின் இச்சை வந்தது, ஜீவனத்தின் பெருமை வந்தது. இதனால இன்றைக்கு மனுக்குலம் இந்த பிசாசின் அதிபதிக்கு கீழே வாழ வேண்டி வருகிறது. பாருங்கள், அவன் அநியாயம் செய்கிறவனாக இருக்கிறான். பிசாசு தேவனுக்கு விரோதமாக அநியாயம் செய்தவன், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக அவன் அநியாயம் செய்கிறவனாக இருக்கிறான்.
பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக ஆதாம் ஏவாளை பொய் சொல்லி வஞ்சித்தவன் இன்றைக்கு இந்த அந்த அந்த நீங்கள் நீங்கள் அதை நம்பும் பொழுது, இப்படியான பொய் சொல்லுகிற காரியங்களை நீங்களும் செய்யும் பொழுது நீங்கள் அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். அநியாயம் செய்யும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு இச்சை வரும் பொழுது தேவனுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். இடம் கொடுக்கும் பொழுது இச்சை வரும் பொழுது நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் உங்களுடைய வாசற்படியில வந்து படுத்து விடுவான். படுக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு குடி பழக்கங்களை அப்படியே அடிமைப்படுத்தி விடுவான். உங்களை அந்தந்த நேரங்களில் அவன் உங்களை அப்படியான பாவத்தை செய்யும்படியாக மனதில் ஒரு தோட்ஸை போட்டு இப்படியாக மரணத்தை உருவாக்கி மரணத்துக்கு முன்பாக நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக அவன் இருக்கிறான். பாருங்கள், பாருங்கள், வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல நீங்கள் வேதாகமத்தை இந்த இந்திய வெளிச்ச சங்கமம் ஊடாக நாங்கள் பிரசங்கிக்கிறோம். பல ஊழியர்கள் எல்லா நாடுகளில் இருந்தும் இந்த திருச்சபைகள் இந்த தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாருங்கள், அவரும் உங்களை கைவிட்டு விடுவார் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், அவர் கூப்பிடுகிறார் எல்லா மக்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களுக்கு ஒரு கட்டளையை தந்திருக்கிறார். அதை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாருங்கள், அவரும் உங்களை கைவிட்டு விடுவார். கைவிட்டு விட்டால் பிசாசு உங்களை பிடித்து விடுவான். உங்களுடைய இம்மைக்கு பின்பு மறுமையில பிசாசோடு வாழுகிற அந்த நரக வாழ்வு, ஒரு நோய் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மறைந்து விடும். இந்த வாழ்வு, நரக வாழ்வு, அது நித்திய நிந்தியான வாழ்வு, நித்தியமாக நரகத்துல வாழுகிற வாழ்வு. அந்த வாழ்வுக்கு நீங்கள் போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு உரு எடுத்து வந்து மக்களை மீட்பதற்காகத்தான் இந்த சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார். பாருங்கள், நீதிமொழிகள் 1 அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவரும் இல்லை. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் இப்படியாக நீங்கள் அவரை இயேசு கிறிஸ்துவை ரட்சகராயிட்டு கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய வார்த்தையின்படி நடந்து பரிசுத்தமாக வாழ்ந்து அவரை கூப்பிடும் பொழுது அவர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். மதங்களில வாழ்ந்து விட்டு எங்களுடைய தெய்வம் பெரிதென்று நீங்கள் பெருமை பாராட்டி கொண்டு ஒரு நெச்சேர்க்கை பாவங்கள் இப்படியான தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டு தொடர்ந்து வாடும் பொழுது இப்படியாக அவர் அந்த ஆபத்து வரும் பொழுது கைவிட்டு விடுவார். இந்த காலத்துல கிருபையின் காலமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கூப்பிட்டால் இந்த கிருபையின் காலத்துல அவர் இரக்கமுள்ளவராக என்னை மன்னியும், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் மன்னித்து அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நீங்கள் மதங்களில் நினைக்கிற மாதிரி உங்களுடைய துவக்களோடு சூலத்தோடு குத்துற ஆயுதங்களோடு வாளோடு இருக்கிறவர் அல்ல இயேசு. அன்புதான் அவருடைய அன்பாக வாழச் செய்கிறவர், சமாதானமாக வாழச் செய்கிறவர், சந்தோஷமாக வாழச் செய்கிறவர், நிச்சயடக்கம் உள்ளவர்களாக வாழச் செய்கிறவர். தயவு, நற்குணம், சாந்த, நெடிய பொறுமை, இப்படி நல்ல குணங்களை அப்படியே மாற்று வரங்களை எப்படி சகைவை மாற்றினது போல எங்களை மாற்றுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும் பொழுது அந்த எங்களுடைய இயேசுடைய அத்தனை குணங்களும் எங்களுக்குள்ள வருகிறது. நாங்கள் யுத்தம் அவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய ஒவ்வொரு யுத்தங்களும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். எங்களுக்காக தேவன் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல.
நீதிமொழிகள் 1 அதிகாரம் 30வது வசனத்திலேயும் என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினாலே திருப்தி அடைவார்கள். பாருங்கள், இன்னைக்கு சினிமா, சீரியல்கள், உலக காரியங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நேரம் முழுக்க இப்படியான இந்த உலக காரியங்களை செய்துவிட்டு தேவனங்களை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் இந்த கடைசி காலத்துல அந்த ஒன்றான மெய்த்தேவனை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். ஜபத்தோடு அவருக்கு அவர் வரும் பொழுது ஆயத்தம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பாருங்கள், இயேசு மணவாளன் வரும் பொழுது இந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகளாக ஆயத்தமாயிருந்தார்கள். ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு கதவு பூட்டப்பட்டு விட்டது. பாருங்கள், நோவாவின் காலத்துல நோவா அந்த ஜனங்களுக்கு வெள்ளம் வரப்போகிறது, நீங்கள் எல்லாம் மடித்து போக போறீர்கள் என்று சொல்லி எச்சரித்த பொழுது கூட பல அந்த மனிதர்கள் அந்த நோவாவுடைய வார்த்தையை கேட்கவில்லை. இப்படியாக அந்த காலத்துல அந்த மக்கள் அழிந்து போறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் வாழப்போற ராஜ்யம் இராக்காலம் இல்லாத ராஜ்யம், கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யம். அந்த அந்த தேவனோடு ராஜாவோடு வாழுகிற வாழ்வை நீங்க இழந்து விடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல் கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாருங்க, முகமுகமாக பேசுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள இருந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு தேசத்துல ஒரு வறுமை வருமாக இருந்தால் அல்லது ஒரு கஷ்டங்கள் வருமாக இருந்தால் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துலதான் நீங்கள் ஜபிக்க வேண்டும். பாருங்கள், மதங்களில இருந்து ஜபித்தால் பல காரியங்கள் நடக்காது. பாருங்கள், மெய்யான தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுதுதான் அந்த தேசத்துல சேமத்தை கொடுப்பார். பாருங்கள், சோமாலியா தேசத்துல இன்னைக்கு வறுமை அந்த ரவுட்டாக இருக்கிறது. அந்த தேசத்துல முஸ்லிம் மக்கள் வாழுகிறார்கள். அந்த தேசத்துக்கு பாருங்கள், அந்த மதத்தில் இருக்கிறவர்கள் அங்கு எப்பொழுதும் சண்டை, அவர்கள் அந்த யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார், பிரிவுகளாக அந்த இடத்துல யுத்தங்களை செய்கிறவர்களாக வறுமையான நாடாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. பாருங்கள், அந்த தேசம் ஒரு முஸ்லிம் தேசம். பாருங்கள், தேவன் தான் மழையை கொடுக்கிறது. மழை இல்லாமல் அந்த தேசம் வறட்சியில இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக இலங்கை தேசத்துல ஒரு வறுமை இருந்தது. ஆனாலும் தேவன் இலங்கை தேசத்தை நேசித்து அந்த தேசத்தை மீண்டுமாக கட்டி எழுப்ப உதவி செய்திருக்கிறார். பாருங்கள், இப்படியாக அந்த மெய்யான தேவனை தேடுகிற ஜனங்கள் இருக்கும் பொழுது தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை தேடுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். பார்க்கும் பொழுது நாங்கள் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, அவனுடைய முகத்தை தேட வேண்டும், முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாருங்கள், நினிவா தேசத்தை பார்க்கும் பொழுது இப்படியாக மனம் திரும்புகிற நிமித்தம் அந்த தேசம் அழிக்கப்படவில்லை. பாருங்கள், இன்றைக்கு மனிதருடைய ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கவும் கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களை செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. பாருங்கள், அந்த மெய்யான தேவனுடைய முகத்தை மறைக்கிறது. அக்கிரமங்கள், பாவங்களோடு, சாபங்களோடு மதங்களில் இருந்து கொண்டு
அந்த மெய்யான தேவனிடத்துல விக்கிர ஆராதனை அருவருக்கிற தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவன். பாருங்க, நாங்கள் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தம் நான் அந்நாளில் என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன். பாருங்கள், இன்றைக்கு இப்படியான தேவர்களின் வணக்கங்கள், மத வழிபாடுகள் ஒரு ஆபத்து வரும் பொழுது பாருங்கள், இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்பி விட வேண்டும். பாருங்கள், அவர் மறைப்பேன் என்று சொல்லுகிறார். ஊழியம் செய்கிறவர்களுடைய முகத்தை பிரகாசிக்கப்படுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். பாருங்கள், நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இப்படியாக ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல தாவீது இப்படித்தான் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைந்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் மோசே மூலமாக எப்படி ஆசீர்வதித்தார் என்று எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இவ்விதமாக அன்றைக்கு ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கும் உங்களை இவ்விதமாக உங்களுடைய முகத்தில பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய முகத்தை பிரசன்னமாக்குற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் பைபிளை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவருடைய முகத்தை தேடும் பொழுது உங்களுடைய முகத்துல பிரகாசம் வரும். உங்களுடைய முகத்தில் அவருடைய பிரசன்னம் வரும். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க முகத்தை பார்க்கணுமே ஜேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஜேசையா, எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துன்பங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஜேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஜேசையா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஜேசையா, உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஜேசையா. பாவத்தோடு சாபத்தோடு அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. பரிசுத்தத்தோடு அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். எங்கள் தேசத்தின் கட்டுகள் முறிந்து விடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி விடும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஜேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஜேசையா. ஆமாண்டவரே, ஒரு நாள் அவர் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவரை நாங்கள் நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க போகிறோம். Come Jesus, come Jesus, come. Deep down I know this world is in home. Deep down I know this world is in home. Come Jesus, come. Come Jesus, come.
One day He will come. We stand face to face. Come and lay it all down, 'cause it might be today. The time is right now. There is no need to wait. Your past will be washed by rivers of grace. Come, Jesus, come. Come, Jesus, come. Let today be the day. ஆமாண்டவரே, நீர் ஒரு நாள் முகமுகமாக நாங்கள் உம்மை பார்க்க போகிறோம். நீர் மீண்டுமாக வந்து எங்களை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் உம்மை அதிகாலையில் உம்முடைய முகத்தை தேட, உமக்கு பிரியமாக பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்தமாக நாங்கள் உம்மை தேடி உம்மை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு நாள் நீர் இங்கு இந்த உலகத்துக்கு வந்து நிற்க போகிறீர். நாங்கள் முகமுகமாக உம்மை சந்திக்க போறோம். அந்த நேரத்துல நாங்கள் பரிசுத்தமாக உமக்கு பிரியமாக ஒவ்வொருவரும் வாழ்ந்து உம்முடைய அபிஷேகத்தை இந்த நேரத்தில் நிரப்பும்படியாக, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொண்டு அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான மரங்களும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, நுகங்கள் முறிக்கப்படுவதாக, உம்முடைய நன்மைகள் ஒவ்வொரு மக்கள் மேலும் இறங்குவதாக, சீர்படுத்தும், சிறப்படுத்தும், பலப்படுத்தும். உம்முடைய வழியில நீர் வருகை வரைக்கும், உம்மை முகமுகமாக நாங்கள் பார்க்கும் வரைக்கும் நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உண்டான மெத்தவனாய் உமக்கை செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் நிறுத்திய நாளத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை பாஸ்டர். ஆமே, கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும், கர்த்தருடைய முகத்தை, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. ஆமே, நாங்க அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவர் இப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடம் எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருவார். அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தியா உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். வானொலி குடும்பத்தார் சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பாராக. மறுபடியாக உங்களை சந்திக்கும் வரையும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you pastor. நன்றி. God bless you, Dolly sister. God bless you everybody. Amen.